ஸோ எஸ், இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இவர் யாரு? அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. இவர் முக்கியமா ஃபேமஸ் ஆனது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, அந்த கஜினியில சூர்யா பண்ற சீனை வந்து இவர் அப்படியே இமிட்டேட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஸோ இவர் எந்த ரீல்ஸ், வீடியோ, ஸ்டோரிஸ் போட்டா கூட அதுல வந்து ரொமான்டிக் ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், நடிப்பாரக்கன், தமிழ்நாட்டின் நடிப்பாரக்கன் அப்படின்னு போற இடங்கள்லாம் சொல்லிக்கிறாரு. ஸோ யூடியூப் சேனல்ஸும் இவரை கூப்பிட்டு இன்டர்வியூஸ் எல்லாம் நிறைய எடுத்து இவரை வந்து மில்க் பண்ணி நிறைய வியூஸ், நிறைய மணி ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பிஸ்னஸ், அதுதான் பொழப்பு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நான் பேசணும்னு நினச்சேன். வணக்கம் தமிழக மக்களே, நான் தான் உங்கள் தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுகிறேன். ஸோ இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு கலாட்டாவில் ஒரு இன்டர்வியூவில் வந்து இவர் வந்து வாக் அவுட் பண்ணிட்டாரு. அந்த ஆங்கருக்கும் இவருக்கும் வந்து ஒரு பிரச்சனையாகி இவர் வந்து அந்த இன்டர்வியூல இருந்து பாதியிலே வெளியே போயிட்டாரு. அந்த வெளியே போனது கூட நிறைய பேர் வந்து ஃபோனில் கேமராலாம் வீடியோ எடுத்து அதை பெரிய இஷ்யூவாக ஆக்குனாங்க. இவர் வந்து நிறைய சூரி சாரை பற்றி தப்பாக பேசுறது, வெங்கட் பிரபு சாந்தனு பற்றிலாம் ஏதோ பேசுறது, அந்த மாதிரிலாம் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாரு. ஸோ எதுக்கு இவருக்கு வந்து இவ்வளோ விளம்பரம்? எதுக்கு வந்து இவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்க? எதுக்கு இவரை வந்து ஃபேமஸ் ஆக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து பைல்வான் ரங்கநாதன் தெரிஞ்சிருக்கும். நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. வடிவேல் சாரோட நிறைய காமெடிகள்லாம் வருவாரு. ஸோ அவர் வந்து யூடியூப்ல நிறைய கான்டென்ட்லாம் இப்போ போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நடிகை செய்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, உல்லாச பங்களாவில் நடிகைகள் உல்லாசம், ஸோ இந்த மாதிரி ஏதாவது கான்டென்ட் தான். ரொம்ப கேவலமா தம்ப்நெயில்லாம் வச்சு ஹீரோயின்ஸ் போட்டோலாம் போட்டு அவங்கள பத்தி தப்பா பேசுறது. ஸோ இதுதான் இவரோட கான்டென்ட்டாவே இருக்கும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இன்டர்வியூ எடுத்த அந்த ஆங்கர் வந்து நம்ம பைல்வான் ரங்கநாதன் கூப்பிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு இருப்பாரு. அவங்க 2 பேரும் பேசுற இன்டர்வியூஸ் நிறைய இருக்கும் யூடியூப்ல, நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து அவருக்கு ஒழுக்கப்பாடம் எடுக்கிறீங்க, இது நியாயமா? ஃபர்ஸ்ட் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு ப்ரெஸ் மீட்ல எங்க போனாலும் இன்டர்வியூ கூப்பிட்டாலும் ஸோ இந்த மாதிரி கான்ட்ரவர்சியில வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு உங்க சேனலுக்கும் அது ப்ரொமோஷனா அவரு வந்து இன்னும் என்ன சொல்றது, இன்னும் வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு அவர் போய் சேரதான் போறாரு. ஸோ இதனால அவர் அந்த மாதிரி கிறுக்குத்தனமான வீடியோஸ் பண்றதையோ இது பண்றதையோ நிறுத்த போறது இல்லை. ஆக்சுவலாக வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது பியூர் ஹீரோ மெட்டீரியல். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபீமேல் ஃபேன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும் சார், பார்த்துருக்கீங்களா? பிளைண்டா அதை ஸ்வைப் பண்ணிட்டே இருப்போம். நமக்கு என்ன கண்டென்ட் வருதோ அதை லைக் பண்ணுவோம், அவங்கள ஃபாலோ பண்ணுவோம், அதெல்லாமே இருக்கும் தான். பட் ஆனால் என்னன்னா, அந்த கண்டென்ட் வந்து நமக்கு எந்த வகையில் யூஸ் ஆகுதுன்னு நம்ம வந்து ஃபில்டர் பண்ண கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு சில கண்டென்ட் வந்து இப்போ நீங்கள் ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபாலோ பண்ணா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க எடிட்டர்ஸ்னா. ஸோ அவங்க ரீல்ஸ்லாம் நமக்கு நிறைய வரும். ஸோ பென்சில் டிராயிங் பண்ணுறவங்க, ஆர்ட் ஒர்க் பண்ணுறவங்கன்னா அந்த ரீல்ஸ்லாம் நமக்கு நிறைய வரும். ஸோ சினிமாவில் இருக்கவங்கன்னா அது சம்மந்தமான ரீல்ஸ்லாம் வரும். ஸோ கிரிக்கெட்டு அதை ஃபாலோ பண்ணுறவங்கன்னா அது சம்மந்தமான ரீல்ஸ்லாம் நிறைய வரும். ஜென்ரலாக வந்து இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா காமனான இந்த மாதிரி கான்டென்ட்ஸ்லாம் நிறைய நமக்கு வரும். ஸோ ஸோ அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அது எதுக்கு நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லைன்றது ஃபில்டர் பண்ண கற்றுக்கணும். ஸோ இந்த திவாகர் மாதிரி கான்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்க உங்கள் டேபிளுக்கு என்ன கொண்டு வராங்க? நத்திங். நத்திங் கிரியேட்டிவ், நத்திங் இன்ட்ரெஸ்டிங், நத்திங் என்டர்டெய்னிங். ஜஸ்ட் கோமாளித்தனமா இருக்கு இது பாக்குறதுக்கு அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்றோம். ஸோ அதுலயே வந்து அவங்க ஃபேமஸ் ஆகி இப்போ இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. ஸோ அவர் வந்து இன்டர்வியூல சில விஷயங்கள்லாம் பேசும்போது, இப்போ சூரி வந்து படிப்பறிவு இல்லாதவர், சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தவர், நான் அப்படி இல்லை, நான் டாக்டர் அப்படின்லாம் சொல்லும்போது சூரி சாரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் பீக்ல இருக்க இந்த டைம்ல வந்து ஒரு கான்ட்ரவர்சியா இந்த மாதிரி பேசுறது இன்னும் ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இவர மாதிரி கான்டென்ட் கிரியேட் பண்றவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஸோ இவரை பார்த்துட்டு இன்னொருத்தர் அதே மாதிரி வாட்டர்மெலன் வச்சுட்டு இந்த ரீல்ஸ் போறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க ஐடியெல்லாம் நான் மென்ஷன் பண்ண இதுல விரும்பல. முக்கியமா இதே மாதிரி ஐ பிரகாஷ்னு ஒருத்தர் இருப்பாரு, ஐபின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து ஒரு நிமிஷத்துல 30 பேட்டிங் ஷாட் ஆடி காமிக்கிறேன் அந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போடுவாரு. ஸ்பீடு டான்ஸ் ஸ்டெப் அந்த மாதிரிலாம் அது வந்து ரொம்ப பாக்குறக்கே நோ, இட் இஸ் நாட் என்டர்டெய்னிங். இட் இஸ் ரொம்ப கோமாளித்தனமா தான் இருக்கும் அதை பாக்குறதுக்கு.
ஸோ எந்த ஊருக்கு எந்த பஸ் வருது, இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம ஏதாவது கண்டென்ட் போட்டே இருப்பாரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காது அதெல்லாம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா தன்னோட ஜாதி மதம் அதை பத்தி வந்து பெருமையா பேசிட்டு ரீல்ஸ் போடுற ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா வீகன்ஸ், இந்த வீகன்ஸ் அதை சப்போர்ட் பண்ணி அனிமல்ஸ் ஏன் சாப்பிட்றீங்க, சிக்கனை ஏன் சாப்பிட்றீங்க, மட்டன் ஏன் சாப்பிட்றீங்க, நமக்கு வந்து கில்ட்டி ஃபீலிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. டெய்லி அந்த ஊசியை கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கான்டென்ட் கிரியேட் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதுல எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லைன்றத நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப இப்ப அந்த மாதிரி வீகன்ஸ் சிக்கன் ஏன் சாப்பிட்றீங்க, மட்டன் ஏன் சாப்பிட்றீங்க, இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை கையில் எடுத்துக்கிட்டு இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, இதை பொண்ணு எப்படி சாப்பிட உங்களுக்கு மனசு வருது அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் வந்து நான் நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு அந்த கான்டென்ட் தேவையில்லை. சோ உங்களை விட எனக்கு கோழி ஆடெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து சிக்கன் 65 பிரியாணியா இருக்கும்போது தான் பிடிக்குது. என்ன பண்றது. இவர் மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி தொடர்ந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணி ஃபேமஸ் ஆகிறதுனால என்ன நடக்குதுன்னா, இவர் பின்னாடியே ஒரு கூட்டம் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கான்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ரீசெண்டா பார்த்துருப்பீங்க, ஸ்கூல் போற பசங்கலாம் கூட அவன்லாம் 10th கூட படிப்பானான்னு எனக்கு தெரியல. இப்படின்லாம் பண்ணிட்டு லூசு மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பான். டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. ஐம் சாரி, ஐ டிடன்ட் மீன் தட் ஆக்சுவலி, பட் இட் டசன்ட் மீன் எனிதிங். அதே மாதிரி ஒரு பொண்ணு தன்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம்லயே வந்து வெறும் மாஸ்க் மட்டும் போட்டுட்டு என்ன ஹாப்பி பர்த்டே சொல்றீங்களா சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ஸ்ல வரதெல்லாம் பண்ணி காட்டுறது. அப்புறம் சில பசங்க வந்து இந்த டாஸ்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது, அதுக்கெல்லாம் நிறைய எதிர்ப்பு வரதை நானே பார்த்துருக்கேன். இட் டசன்ட் மீன் எனிதிங். ஸோ இந்த கான்டென்ட்னால யாருக்குமே எந்த பிரயோஜனமே இருக்க மாதிரி தெரியல. சினிமா வாய்ப்புக்காக இந்த மாதிரி கேனத்தனமான ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் வந்து என்ன பிரயோஜனம்? ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னா, நம்ம கிளிக் பண்ற ஒரு லைக் யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ நம்ம கிளிக் பண்ற ஒரு லைக் வந்து, நம்ம ஷேர் பண்ற ஒரு வீடியோஸ் வந்து ஒரு மனுஷன் வந்து எவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாருங்க. ஏதோ இன்டர்வியூல கூட நான் கேட்டேன், 2020க்கு அப்புறம் தான் நான் வந்து கோவிட்க்கு அப்புறம் தான் இந்த டச் ஸ்கிரீன் போனே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன், அதுக்கு முன்னாடி எனக்கு யூஸே பண்ண தெரியாதுன்னா சொல்லிட்டு இருந்திருப்பாரு. இப்ப யாருமே அவர் கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நிறைய வியூஸ், ஒரு 100 200 300 வீடியோ போடுறாரு, எதுக்குமே ரெஸ்பான்ஸே இல்லைன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு? அவருக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு, அதை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு அந்த வழியில போயிட்டு இருந்திருப்பாரு. இந்த தொடர்ந்து இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் ஏற இன்னும் ரொம்ப மோசமா இந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் ஒரு மாதிரி கொடுத்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதை ரசிக்கும்படியாவும் இல்லை, என்டர்டெய்னிங்காவும் இல்லை ஆப்வியஸ்லி. ரெண்டாவது, நீங்க அந்த மாதிரி நிறைய ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி வந்துருச்சுன்னா வெளியே பேசும்போது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்க கத்துக்கணும். இப்போ மற்றவங்களை பத்தி, ஏன்னா நீங்க சொல்றதை வந்து கொஞ்சம் பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க சொல்றதை கேட்டு ஒரு 100 பேராவது அந்த மாதிரி கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நல்ல கருத்துக்களை சொல்ல கத்துக்கணும். அவங்க கீழ் கேஸ்ட்ன்னு சொல்றது, அவங்க சூரிய வந்து படிக்காதவர் அப்படின்னு சொல்றது, இப்போ நீங்க படிச்சிருந்தாலும் தப்பா தானே பேசுறீங்க. இஃப் யூஆர் வாட்சிங் ரீல்ஸ், அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை வந்து நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம அதை வந்து சப்போர்ட் பண்ண இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. முக்கியமா வந்து தன்னோட ஜாதி பெருமையை பேசிட்டு வரவங்க, இந்த வீகன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா கட் பண்ணி ஓரமா தூக்கி போட்டுருங்க. ஸோ எனக்கு பர்சனலா வந்து அந்த கலாட்டா இன்டர்வியூ பார்த்தப்ப, ஸோ அந்த ஆங்கர் வந்து இவரை ஏதாவது சொல்றப்போ, ஐ மீன் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் ஏதாவது சொல்றப்போ, எனக்கு அவர் 2 பேர் மேலேயுமே தான் வந்து கோவம் வந்தது. ஏன்னா இந்த பைல்வான் ரங்கநாதனோட இன்டர்வியூல வந்து இவரு தான் கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அந்த நடிகர் கூட யாரு இருந்தா, நடிகர் கூட யாரு இருந்தா, இந்த மாதிரி கேள்விகளை இவரே தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ், ஸோ இந்த மாதிரி ஆங்கர்ஸ் கேள்வி கேட்க வைக்கிறது மூலமா என்ன மாதிரி கான்டென்ட் கொடுக்குறீங்க? பீப்புளுக்கு வந்து இந்த ஸ்பைசியான கான்டென்ட்லாம் ரொம்ப விரும்பி கன்சியூம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவரோட யூடியூப் சேனலை பார்த்தாலும் இந்த மாதிரி தான் அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்காரு. பிரஸ் மீட்ல வந்து திவாகரை பிடிச்சி 1 to 1 கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு என்ன உங்களுக்கு தகுதி இருக்கு? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நல்ல கான்டென்ட் சொல்றீங்களா, எதாவது சொல்றீங்களா? இப்ப நல்ல நல்ல கான்டென்ட் கிரியேட் பண்ற எவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா காத்தாடி கிளப்னு ஒரு சேனல் இருக்கு. அவங்க கான்டென்ட்லாம் சூப்பரா இருக்கும். கை ஸ்கில்ஸ் இருக்காங்க, அவங்க கான்டென்ட்லாம் எவ்வளவு முற்போக்கா இருக்கு. அதை விட்டுட்டு இன்னுமே அந்த நடிகர் கூட யார் இருந்தா உல்லாச பங்களாவில் கொண்டாட்டம் அந்த மாதிரி வீடியோ போடுறது. ஸோ ஸோ யூ ஹேவ் டு பி ரெஸ்பான்சிபிள், த ஆடியன்ஸ் ஹேஸ் டு பி ரெஸ்பான்சிபிள்.
நீங்க நான் எல்லாருமே ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணும்போது அது வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலனா கூட நம்மளை சுத்தி இருக்கவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த லைக்கை கிளிக் பண்ணும்போதும் ஷேரை கிளிக் பண்ணும்போதும் ஒரு செகண்ட் யோசிங்க. ஸோ இன்னும் நிறைய இருக்கு. இந்த ட்ரேடிங் ஸ்கேம் பண்றது, கோர்ஸ் விற்கிறேன்னு ஸ்கேம் பண்றது. ஸோ நான் வந்து கார்பரேட் ஜாப்ல 9 to 5 ஜாப்ல மாட்டிக்கிட்டேன். இப்போ என்ன மாதிரி பிஸ்னஸ் நீங்களும் சம்பாதிக்கணுமா, அப்போ வந்து இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. 3 நாள்ல வந்து நான் 2 லட்சம் ரூபா சம்பாதிச்சிட்டேன். அந்த மாதிரி ஸ்கேம் பண்றது. நம்ம உள்ள போய் பார்த்தா கிட்டத்தட்ட 3500 4500 பே பண்ணி அந்த கோர்ஸை வாங்க சொல்றது. ஸோ முக்கியமா நம்ம பசங்களோ இல்ல வந்து ஸோ அன்ரேஜ்ல இருக்கவங்க சின்ன பசங்க யாராவது நம்ம ஃபோன்ஸை வாங்கி யூஸ் பண்ணா, ஸோ அவங்க எந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்றோங்கிறத நீங்களே ஃபில்டர் பண்ணி கொடுங்க. கிட்ஸ் கண்டென்ட் பார்க்கணுமா, ஸோ அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி கையில கொடுங்க. ஸோ அதை விட்டுட்டு இந்த இந்த ஜாதி பெருமை பேசுறது அந்த மாதிரி கண்டென்ட்லாம் பண்றது, அப்புறம் வந்து இந்த ஆன்மீக ஜோசியம் சொல்லி ஜல்லி அடிப்பாங்கல்ல, ஸோ அவங்கள மாதிரி கான்டென்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்றது. ஸோ அதெல்லாமே ஸ்கேம் தான். ஏதோ ஒரு வகையில வந்து உங்ககிட்ட இருந்து காசை புடுங்குறதுக்கான ஒரு வேலை தான். ஸோ இன்னும் நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்கு. அவங்க என்னன்னா இந்த டிவோஷனலான ஒரு பேர் வச்சுப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனை இருக்கா, இந்த பரிகாரம் பண்ணுங்க சரியாயிரும். இந்த பிரச்சனை இருக்கா, ஸோ இந்த கோயிலுக்கு போய் இதை பண்ணுங்க சரியாயிரும். இல்லைன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்றது. ஸோ வந்து கான்டாக்ட் பண்ணா இப்போ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் காசை புடுங்குறது. ஸோ இந்த மாதிரி கான்டென்ட்லாம் இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா ரியல் லைஃப்ல இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் இருக்கிறதே போதுமானது. இவங்க எந்த அளவுக்கு எவால்வ் ஆகி வந்திருக்காங்கன்னா, ஏதாவது ஜாப் சர்ச் இல்ல வந்து ஜென்ரலா லிங்க்டின்ல சர்ச் பண்றப்போல நம்ம ப்ரொஃபஷனல் என்ன போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அப்போ வந்து அங்க வந்து ஒரு ஆஞ்சநேயர் போட்டோ ஏதாவது வரும். ஜெய் ஸ்ரீராம் சொல்லி லிங்க்டின்ல அது வருது. ஸோ இந்த லிங்க்டின் வரைக்கும் அவங்க எவால்வ் ஆகி வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கான்டென்ட்ஸும் நிறைய இருக்கு. இது எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல இந்த காசு புடுங்குறதுக்கான ஒரு வேலை தான். இது எல்லாமே ஸ்கேம் தான். இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருங்க. லெட்ஸ் பி ரெஸ்பான்சிபிள். Let's make social media a good space for the future generations. Thank you.